Hi and hello everyone. This is Beslin from Beslin Math is a channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, கணக்கு 4. பின் வருவனவற்றில் எவை வெற்றி கணம், எவை ஓருறுப்பு கணம் என காட்டுக. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கொடுத்து பின்னாடி நம்ம ஃபர்தராக கொடுக்கப்பட்ட கணக்கில் வந்து எது நல் செட் இல்லை சிங்கிள்டன் செட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. A is equal to set of x from x belongs to n. என்னென்னு தெரியும் நமக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள். அது எப்படி இருக்காம், 1 less than x less than 2. ஓகே, இப்போது பாருங்கள், எக்ஸ் எதை பிலாங் பண்ணியிருக்கு, என்ன பிலாங் பண்ணியிருக்கு. என்னன்னா நமக்கு என்ன தெரியும், நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள்னு தெரியும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 1 2 3 எக்ஸெட்ரா இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 1 less than x less than 2, 1 விட அதிகமாகவும் 2 விட கம்மியாகும்னா அது எப்படி இருக்க முடியும், ஒன்றும் கிடையாதான் 2ம் கிடையாது. 1 விட அதிகம்னா கண்டிப்பாக 2 வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லிடுறாங்க, 2 விட கம்மியானா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. என்னவா இருக்கும், அது ஒரு எம்டியாக தான் இருக்கும், நல் செட்டாக தான் இருக்கும். இப்போ எப்படி எழுதலாம், A is equal to எம்டி செட். இப்படி எழுதுனா என்ன மீனிங், இது இப்படி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன மீனிங், நல் செட் வெற்று கணம். அப்போ என்ன சொல்லிடலாம், therefore A is a null set, வெற்று கணம்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், B is equal to the set of all even natural numbers. நேரம் நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம், என்ன சொல்லியிருக்காங்க, even which are not divisible by 2. ஓகே, B is equal to 2ஆல் வகுப்படாத, என்ன செய்யக்கூடாதான், 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்போது 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களையும் காணும். இப்போ இயல் எண்கள்னால் நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், சொல்யூஷன் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 1 2 3 4 5 6. ஓகேவா. அவங்க என்ன சொல்ல, நேச்சுரல் நம்பர். ஓகே, ஆனால் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது இதில் இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்கள் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2 வரும், 4 வரும், 6 வரும், அடுத்து என்ன வரும், 8, அடுத்து 10ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா. சரி, இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆல் வகுப்படாத, அதான் சொல்லியிருக்காங்க which are not divisible by 2. 2ஆல் என்ன ஆகக்கூடாதான், டிவைட் ஆகக்கூடாது. சரி, அப்போ இப்போ என்ன எழுதியாச்சு, ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன வரும், 2 வரும், 4 6 8. ஓகேவா. ஓகே, ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப், அந்த ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. ஆனால் கண்டிஷன் என்ன, இது எல்லாமே எப்படி இருக்குது, டிவிசிபிள் பை 2வாக தான் இருக்குது இல்லையா. இப்போ இது வந்து 2 டேபிளாக டிவைட் ஆகும், 2 1 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8 இல்லையா. ஓ 2 4 1 1 2 4. ஸோ எல்லாமே என்னவா இருக்குன்னா டிவிசிபிள் பை 2வாக இருக்குது, 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் கண்டிஷன் என்ன, 2ஆல் வகுப்படக்கூடாது, டிவைட் ஆகக்கூடாது. அப்படி பார்த்தா எந்த நம்பருமே இல்லை. அப்போ என்ன கொடுத்துருக்க செட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக எம்டியாக தான் இருக்கும். அப்போ B is equal to கண்டிப்பாக இந்த செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அப்போ therefore B is a null set. அப்போ இது எப்படி எழுதிடலாம், B வந்து என்னது, ஒரு வெற்று கணம்னு சொல்லி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, C is equal to set எப்படி இருக்குது, ஒரு 0 அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு உறுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, அது என்ன, 0. அப்போ கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே ஏதாவது அது 0 தான் இல்லை, ஒரு 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 0 எது இருந்தாலும் சரி, இந்த கன அடையாளத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், ஓருறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம், சிங்கிள்டன் செட். ஓகேவா. இப்போ என்ன எழுதிடலாம், therefore C is a singleton set. ஓகேவா. அப்போ என்னாச்சு, சி வந்து ஒரு ஓருறுப்பு கணம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, D is equal to 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். D is equal to the set of all triangles having 4 sides. ஓகே, ஆக்சுவலாக ட்ரையாங்கிள்க்கு எத்தனை பக்கம் தான் இருக்குது, 3 பக்கம் தான்.
1 2 3. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 4 பக்கம். அப்போது வந்து ஒரு முக்கோணத்துக்கு 4 பக்கமாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, 3 பக்கம் தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னவாக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக டி வந்து ஒரு நல் செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் டி ஒரு வெற்று கணம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான சம்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே, அந்த டைப்ஸ் ஆஃப் கணங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.